இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு எழுப்புதல் வேணும் என்று ஆண்டவர் ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒரு தனி மனிதனை ஆண்டவர் சந்திக்கும் போது வருகிற ஒரு எழுப்புதல், ஒரு தனி மனிதனுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற ஒரு எழுப்புதல். அப்போ ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திப்பதற்கு ஒரு நாளை வைத்திருந்தார். அந்த நாள் தான் அந்த வசனம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுப்புதல் வேணும். ஒரு தனி மனித எழுப்புதல், அதுக்கப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய எழுப்புதல், குடும்பத்திற்குள்ள உண்டாகிற எழுப்புதல், அதுக்கப்புறம் திருச்சபையின் எழுப்புதல், அதற்கு பிறகு பட்டணங்களில் எழுப்புதல், அதுக்கு பிறகு தேசத்தில் வரப்போகிற எழுப்புதல். இப்போ இந்த எழுப்புதலை பற்றிய ஒரு புரிதல் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு இருக்கணும். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறது ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எழுப்புதலையும் தாகத்தையும் வாஞ்சையும் ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் தான் அந்த தாகத்தையும் வாஞ்சையும் ஏற்படுத்துகிறார். ஜெபிக்க இயலாமல் கடந்தவர்களை ஜெபிக்க வைக்கிறார். துதிக்க முடியாதவர்களை துதிக்க வைக்கிறார். அபிஷேகத்தில் நிரம்ப முடியாதவர்களை அபிஷேகத்தில் நிரம்ப வைக்கிறார். கர்த்தரை தேடாதவர்களை கர்த்தரை தேட வைக்கிறார். சரியா? வேதத்தை எடுத்து வாசிக்காத அநேகரை கர்த்தர் வேதம் வாசிக்கும்படி தூண்டி எழுப்புகிறார். கண்ணீரோடு ஜெபிக்க முடியாதவர்களுக்கு கர்த்தர் கண்ணீரின் ஆவியை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி வருகிறார். ஆமேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்? 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவன் நடுங்கி, அவனுக்குள்ள ஒரு என்கவுண்டர் போல ஆவியானவர் சவுலை சந்திக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லப்படும். இந்த மாலை நேரத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊரில் இருந்து ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்கள் தனிப்பட்ட லைஃப்பில் ஒரு எழுப்புதல் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக தேசத்தின் எழுப்புதலுக்காக, சபையின் எழுப்புதலுக்காக போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை இரவில் சபையின் எழுப்புதலை குறித்த செய்தி டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் வாயிலிருந்து போதித்த வசனம். அவங்க இந்த நாட்களில் போதிக்கல, அந்த நாட்களில் போதிச்சாங்க. ஆனால் இந்த நாளுக்கு அது ஏற்றதாக அமைந்திருக்கிறது. தீர்க்க தரிசனமாக போதித்தார்கள். மட்டுமல்ல, அந்த நாட்களில் அமெரிக்காவில் அந்த மாதிரி சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் வைராக்கியமாய் சபைகளை கண்டித்து 3 விதமான சபைகளுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது, அப்படி நுழைந்து அங்கே இருந்தால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து விடுங்கள் என்று அறைகோல் விடுத்தார்கள். நேற்று தனி மனித எழுப்புதலை குறித்து நான் உங்களோடு பேச ஆண்டவருடைய கிருபையினால், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக நான் தேவ கிருபையினால் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். தனி மனித எழுப்புதல். உங்கள் ஒவ்வொருடைய லைஃப்பில் பர்சனல் ரிவைவல் வரணும். பர்சனல் என்கவுண்டர். கர்த்தர் உங்களை தொட்டதை, கர்த்தர் உங்களை ரட்சித்ததை, அடுத்தது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினதை, அடுத்தது உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தனி மனித எழுப்புதல். தனி மனித எழுப்புதல். பாருங்கள், அப்போஸ்தலர் இந்த 9ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை 15ஆம் வசனத்தை படிக்கலாமா? 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் தேவ மனிதனை தொட்டார்.
6ஆம் வசனத்தில் தொட்டார். எதற்காக தொட்டார்? எதற்காக பவுலை சந்தித்தார்? அந்த வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் அவன் புறஜாதிகளுக்கும் 1, 2வது ராஜாக்களுக்கும் 2, 3 இஸ்ரவேல் புத்திரருக்கும் 3 என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். 3 விதமான காரியங்களுக்காக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். 1 புறஜாதிகளுக்கு, ஆண்டவர் அறியாத தேசத்தின் மக்களுக்கு. 2வது ராஜாக்களுக்கு, அரசாட்சியில ஆளுகை பண்ணுகிற ராஜாக்களுக்கு. 3வது சொந்த ஜனம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டாராம். அதாவது there are 3 reasons ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துட்டுன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துட்டுன்னா உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? சரியா? எதற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக நீங்க கிறிஸ்தவனாய் மாற்றப்பட்டீங்க என்பதை தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், கலந்து கொள்கிறோம், வரோம் போகிறோம் அவ்வளோதான். ஆனால் உங்களை பார்த்து உங்களை அழைத்ததின் நோக்கத்தை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்களா? அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உதாரணத்துக்கு ஆண்டவர் என்ன 1980களில், அதாவது 81, when I was 19 years old, I accept the Lord Jesus Christ as my personal Savior. That was 1981 April 14th. புரியுதா? ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டவர் என்னை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரும்போது ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் எனக்குள்ளே வரும். அப்போது கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணோன்னே, எதுக்கு ரட்சித்தார் தெரியலையே, ஏன் அபிஷேகம் பண்ணார் தெரியலையே, என்ன பண்ணணும் தெரியலையே என இருந்தது. ஆனால் அதை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தை, அதை புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு எழுப்புதலை ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்கினார். அதை குறித்த ஒரு தாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இந்த நாட்களில் உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம், நான் அன்போடு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப விளையாட்டாக நினைக்காதீங்க, உங்களை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சர்ச் மெம்பராக, ஏதோ ஒரு கிறிஸ்தவனாக நான் அழைக்கப்பட்டேன், அப்படி கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். there should be some purpose in your life. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஏனோ தானோன்னு வாழாதீங்க. எனக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கு படிப்பை கொடுத்தாரு, எனக்கு மனைவியை கொடுத்தாரு, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன். இது ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஆனால் இது உங்களுக்கு மட்டுமா? ஊரில் இருக்கிற எல்லாரும் தானே? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா இந்த பிளெஸ்ஸிங்கு? உலக மனிதன் எல்லாருக்குமே இந்த பிளெஸ்ஸிங். ஆனால் உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கம் என்ன? உங்கள் மேலே தேவன் வைத்த திட்டம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தில் தானே நம்ம ரொம்ப உழண்டு போய் கிடக்கிறோம். இல்லை, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் அதான் இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா? நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முறை பேசுறது நான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நான் இந்த வசனத்தை கையாளுவேன். இம்மைக்காக பாருங்கள், ஒரு வேலைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை தேடுறோம். உண்மைதான், அது தேடணும். ஆனால் உள்ளான நோக்கம், ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே, ஆண்டவரே என்ன இந்த பூமியில் வச்சிருக்கீங்களே, எதற்காக வச்சிருக்கீங்கப்பா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் திகைத்து நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா அப்படின்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ,
நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கு நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லுவேன். அதான் ஒரு ரிவைவலுக்கான முன்னெடுப்பு. நீ எழுந்து நீ பட்டணத்துக்கு போ, நான் அங்கு உனக்கு சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அனனியாவுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவனை நான் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்? ஒன்று புறஜாதிகளுக்காக, 2வது ராஜாக்களை சந்திக்கும்படி, 3வது இஸ்ரவேல் வம்சத்தாரை சந்திக்கும்படி. இந்த 3 தரிசனத்துக்காகத்தான் நான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள என்னுடைய வல்லமையை ஊற்றுகிறேன் என்று ஆண்டவர் பேசினார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை அற்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? உங்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எதற்காக என்னை அழைத்தீர்? ஆண்டவரே எதற்காக என்னை இந்த சபையில் விசுவாசியாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உதாரணமாக, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நூலை எழுதினேன். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு நூலை நான் எழுதினேன். எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தாரு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறதும் வர்றதுமா இருக்காங்க. ஏன் இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? அந்த பாஸ்டர் எங்கள் அண்ணன், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் ஆதியிலேருந்து போயிட்டு இருக்கிறேன். எதற்காக இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? அதாவது எனக்கு பிடிக்கும். எதற்காக இந்த சர்ச்சு போகிறீங்க? அங்கே பாட்டு நல்லா இருக்கும். எதற்காக இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? அதாவது எங்கள் அப்பா அம்மாலாம், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எல்லோரும் இந்த இடத்துக்கு. அதனால் இது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணின பிறகு என் லைஃப்பில் ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு திடீர்னு எனக்கு ஒரு ஏவுதல். எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? உடனே ஆர்டர் பண்ணுங்க. உடனே இப்போல்லாம் ஈஸி தானே. ஒரு கடிதத்தை உட்காந்து எழுதி 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 அதுக்கப்புறம் கொண்டு போய் தபால் பெட்டிக்குள்ளே போடுற காலங்கள்லாம் என்றைக்கோ போயிடுச்சுல்ல. உடனே வாட்ஸ்அப்பில் 7200250250 அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா நீங்கள் அமேசானில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்கலாம். அவைலபிளான அமேசான் போடுறாங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இல்லை எனக்கு இந்த புக்கை வாங்கி கையில் இப்படி வச்சு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உடனே 7200250636க்கு இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி தருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். புக்ஸு படிக்கணும், பைபிளை படிக்கணும், அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக அழைக்கப்படும்? சில பேர் நோக்கம் இல்லாமல் லைஃப்பை முடிச்சிடுறாங்க. நோக்கம் இல்லாமல் வேலைக்கு போய், நோக்கம் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகி, நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு, நோக்கம் இல்லாமல் லைஃப்பை முடிக்கிறாங்க. அதுக்காக நம்மை கர்த்தர் அழைத்தார் இல்லையே. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உதாரணமாக ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி நான் படித்தேன். எனக்கு அன்பான வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கு 1904ஆம் ஆண்டில் ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு இளம் வாலிப தம்பி, அவன் யார்? ஒரு சுரங்கத்தில் வேலை பார்க்குற சுரங்க தொழிலாளி தான் ஈவான் ராபர்ட்ஸு. ஆனால் இந்த ஈவான் ராபர்ட்ஸை தெரிந்து கொண்டு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு சிலரோடு சேர்ந்து எப்படியாகிலும் எழுப்பதில் ஊற்றுங்க, சாராய கடைகள் அடைக்கப்படட்டும் என்று அழுது 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 ஜெபிச்சு நான் அந்த இடத்துக்கு போனேன். நான் முதல் இங்கிலாந்து தேசத்துக்கு போன போது அந்த போதகர்கிட்ட கேட்டு அந்த வேல்ஸில் அந்த ஈவான் ராபர்ட்ஸு அந்த அபிஷேகம் பெற்ற அந்த அக்கினி ஊற்றப்பட்ட இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னபோது அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அது சின்ன பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் முழங்கால் போட்டு பயங்கரமான குளிர்காலம், குளிரும் பனியும் பொருட்படுத்தாமல் அவர் ஜெபிப்பார். காலையில் தாயார் காலை உணவை கொண்டு வருவார்கள். அதற்கப்புறம் மத்தியான உணவை கொண்டு போகும்போது காலையில் சாப்பிட வேண்டிய உணவு அப்படியே இருக்கும். சாயங்காலம் போகும்போது மதிய உணவு அப்படியே இருக்கும்.
உணவெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தார். ஒரு நாள் தேவனுடைய அக்கினி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இறங்கின போது அன்றைக்கு தீப்பிடித்தது வேல்ஸ் முழுவதும். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று நான் சந்தோஷமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தனி மனிதனை கர்த்தர் தொட்ட போது 1904 சம்பவத்தை பேசுவோம். அவர் வாழ்ந்து எத்தனை நூற்றாண்டு ஆயிற்று, இன்னும் பேசுகிறோம். நம்ம மரித்தால் பேசுவாங்களா? இந்த சர்ச் மெம்பர் இத்தனை வருஷமாக போகிறேன், இங்கே கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க, அங்கத்தினராக இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன் நம்ம சொல்கிறோமே. உங்கள் லைஃப்பில் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஆமாம், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பிரதர், என் மகா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கே வேணால் உட்காந்துருங்கம்மா. உங்கள் மேலே தேவன் வைத்த திட்டத்தை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு அல்லது முழங்கால் போட முடியலன்னா தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் மேலே நீர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே, நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சார்ல்ஸ் பென்னி இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு பெரிய தேவ மனிதன். கர்த்தருடைய பிள்ளைகள், எழுப்புதல் என்பது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலிருந்து துவங்குகிறது என்று அவர் சொல்கிறாரு. எழுப்புதல்னா சும்மா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு லைட்டை போட்டு ட்ரம் அடித்து டான்ஸ் ஆடுறது எழுப்புதல் கிடையாது. கீழ்ப்படிதலில் ஆரம்பிக்கிறது எழுப்புதல். கீழ்ப்படிதலில் ஆரம்பிக்கிறது எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சார்ல்ஸ் ஃபின்னிக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதனை பற்றி அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது சுமார் 53 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்க, ஏறக்குறைய கர்த்தருடைய பிள்ளைகள் 2,50,000 மைல் தூரம் குதிரையிலேயே பயணம் பண்ணியிருக்கிறார். 2,50,000 மைல் அவர் குதிரையிலேயே பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட பிரசங்கங்களை அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 பிரசங்கத்துக்கு மேலே அவர் பிரசங்கம் பண்ணதாக அவருடைய நாள் குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. 83 வயதில் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பைபிள் படிப்பாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதலுடைய ரகசியம் இதுதான். அதனால் அவங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ரிட்டையர்டான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாப்பிட்டோம் குடித்தோம், ஒரு சரியான ஒரு உயிர் மீட்சி நமக்குள்ளே வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரே எனக்குள்ள நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்க, பவுலை போல கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஷந்தாரா பாவுலா பாதாரா பாரா பாரா ஹபா. ஓ, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். தயவுசெய்து ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இப்படி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு தனி மனித எழுப்புதலுக்குரிய ஒரு அபிஷேகம் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படி உம்முடைய கைகளை ஆண்டவரை நான் உயர்த்தி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்று இரவு சமாதானத்தை நித்திரையினால நிரப்பும். புது பலனால் உடைய பிள்ளைகளை நிரப்பி பாதுகாத்துக்கொள்ளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தி நீரப்பா மிஷனரிகளுக்காக ஜெபிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில சுகமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளில தேவ கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளில சந்தோஷம் வருவதாக. ஒவ்வொரு வீடுகளில தேவக்கரம் கூட இருந்து நடத்துவதாக. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை தாங்கிட்டு நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு அனுதினமும் ஆவியானவரோடு ஆவே. ஆமேன். அன்பர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சேர்ந்து பாடிடுவோமா எல்லாரும்? நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை
நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்க பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே.